மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது பாடம் 5 பயிற்சி வினா 24. ராஜன் மற்றும் செல்வா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்ற விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். அவர்களது 31/3/2017 நாளன்றைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறுன்னு இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. இது விரிவான கணக்கு, பெரிய கணக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 5 ஸ்டெப். 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல இருக்க எல்லா கணக்கையும் நம்ம ஈஸியா போட்டலாம். ஸ்டெப் 1, முதல்ல சரிக்கட்டு பதிவுகள் அனைத்திற்கும் குறிப்பேடு போடணும். ரெண்டாவது, கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பழைய லாப விகிதத்தில் பிரிச்சு கொடுக்கணும். நம்பர் 2. நம்பர் 3, மறுமதிப்பீட்டு கணக்கு போடணும். மறுமதிப்பீட்டுக்கு பேரேடு போட்டு அதுல வர்ற பேலன்ஸை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். நம்பர் 4, முதல் கணக்கு போடணும். நம்பர் 5, புதிய இருப்புநிலை குறிப்பு போடணும். ஸோ இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல இருக்க எல்லா கணக்கையும் நம்ம போட முடியும். இப்போ சரிக்கட்டு பதிவுகள். 1, கணேசன் 1/5 லாப பங்கிற்கு என ரூபாய் 10,000 முதல் கொண்டு வருகிறார். ஸோ புதிய கூட்டாளி கணேசன், பழைய கூட்டாளிகள் ராஜன், செல்வா 2 பேரும் 3:2ங்கிற விகிதத்தில் இருக்காங்க. புதிய கூட்டாளி 10,000 கணேசன் முதல் கொண்டு வருகிறார். புதிய கூட்டாளி முதல் கொண்டு வந்தா ரொக்க கணக்கு பற்று எழுதி கணேசன் முதல் கணக்கு வரவு. சோ இது 10,000 ரூபாய். நம்பர் 2, சரக்கிருப்பு மற்றும் அரைக்கலன் மதிப்பில் 10% குறைத்து மதிப்பிடப்படுகிறது. சரக்கிருப்பு மதிப்பை 10% குறைக்கிறோம். சரக்கிருப்பு மதிப்பை 10%, சரக்கிருப்பு என்பது சொத்து, சொத்தின் மதிப்புல 10% குறைக்கிறோம். அப்போ அது நமக்கு நஷ்டம். நஷ்டம் வந்தா மறுமதிப்பீடு பற்று, லாபம் வந்தால் மறுமதிப்பீடு வரவு. சோ சரக்கிருப்பு என்பது சொத்து, சொத்தின் மதிப்பில் 10% குறைக்கிறோம், அப்ப நஷ்டம். அப்ப மறுமதிப்பீடு கணக்கு பற்று, சரக்கிருப்பு கணக்கு வரவு. எவ்வளவு சொல்றான்? 10%. 10% சரக்கிருப்பு என்பது 20,000 ரூபாய் இருக்கு. இந்த 20,000க்கு 10% போட்டீங்கன்னா 10/100, 0க்கு 0, 0க்கு 0 அடிப்படுது. அப்ப 2,000 ரூபாய், 2,000 rupees. அதே மாதிரி அரைக்கலன் மதிப்பிலையும் 10% குறைக்கணும். அரைக்கலன் என்பதும் சொத்து தான். சொத்தின் மதிப்பு குறையுது அப்படின்னா நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீட பற்று எழுதணும். அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று, அரைக்கலன் கணக்கு வரவு. எவ்வளவு அரைக்கலன்? அரைக்கலன் 1000 ரூபாய் கொடுத்தது. இந்த 1000க்கு 10% போட்டீங்கன்னா 100 ரூபாய். ஸோ இந்த 100 ரூபாய் போட்டுக்கணும். அடுத்தது, கடனாளிகள் மீது 5% ஐயக்கடன். ஐயக்கடன் என்றால் சந்தேகத்துக்குரிய கடன். நாம கொடுத்த காசு வசூல் ஆகுமா ஆகலையான்னு சந்தேகமா இருக்கு. நாம கடன் கொடுத்துருக்கோம், அது நமக்கு 5% வசூல் ஆகுமான்னு டவுட். அப்படின்னா அது நமக்கு நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. ஸோ மறுமதிப்பீடு பற்று, கடனாளிகள் கணக்கு வரவு. எவ்வளவு? 5%. கடனாளிகள் மீது 5%. கடனாளிகள் எவ்வளவு கொடுத்துருக்கு? 16,000 ரூபாய் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 16,000க்கு 5%, 5/100. 2 0க்கு 2 0 போகும். 5ஆல பெருக்கினீங்கன்னா 5 0 0, 5 6 30 மீதி 3, 5 1 5 3 8. ஸோ 800 ரூபாய். அடுத்தது, கட்டடத்தின் மீது 20% மதிப்பேற்றம் செய்வது. கட்டடம் என்பது சொத்து. சொத்தின் மதிப்புல 20% அதிகமாகுது. நம்ம சொத்தின் மதிப்பு அதிகமாச்சுன்னா லாபம், லாபம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு கணக்கு வரவு. அப்போ கட்டிடம் கணக்கு பற்று,
மறுமதிப்பீடு கணக்கு வரவு. மறுமதிப்பீடு கணக்கு வரவு எத்தனை பர்சன்ட்? 20%. கட்டிடத்தின் மதிப்பு 25,000. 25,000 கட்டிடம். அதுல 20%, 20/100, 0க்கு 0, 0க்கு 0. ரெண்டாவது பெருக்கினீங்கன்னா 2 0, 2 0, 2 5 10 மீதி 1, 2 2 4 1 5, 5,000 rupees. ஸோ இப்போ கணக்குல சரிக்கட்டு பதிவுகள் இருக்க எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்தது கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, இது ஸ்டெப் நம்பர் 2. பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா கணக்குல பொதுக்காப்பு அப்படின்னு 4,000 ரூபாய் பொறுப்பு பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்தால் பொறுப்புகள் என்பது வரவு. அப்ப வரவை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? நீங்க பற்று எழுதிடணும். அப்ப பொதுக்காப்பு கணக்கு பற்று, பொதுக்காப்பு கணக்கு பற்று பழைய கூட்டாளிகள் யார் யாரு? ராஜன், செல்வா. சோ ராஜன் கணக்கு, செல்வா கணக்கு வரவு எவ்வளவு? பொதுக்காப்பு 4,000 ரூபாய். இந்த 4,000 என்ன விகிதத்துல பிரிக்கணும்? அவங்க 3:2ங்கிற விகிதம். 3:2ன்னா என்ன அர்த்தம்? 3 2 கூட்டினா 5, 3/5 2/5 அர்த்தம். ஸோ 3/5 4,000க்கு 2/5. 5ல் அடிச்சீங்கன்னா 8 5 40, 0 0. 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3 0 3 0 3 24. ஸோ இவருக்கு 2,400. பொதுக்காப்பு 4,000. இதை பிரிச்சிங்கன்னா இவருக்கு 2,400. இவருக்கு 2/5. 5ல் அடிச்சிங்கன்னா 8 5 40, 0 0. 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2 0 2 0 2 8 16. ஸோ 1,600. ஸோ இது பொதுக்காப்பை பிரிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்குல 10,000 ரூபாய் சொத்து பக்கம் கொடுத்துருக்கு. பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு இது மூணையும் பிரிக்கணும். பொறுப்புகள் பக்கம் இருந்துச்சுன்னா கூட்டாளிகள் வரவு, சொத்து பக்கம் இருந்துச்சுன்னா கூட்டாளிகள் பற்று. ஞாபகம் வச்சுங்க. இப்போ லாப நட்ட கணக்கு என்பது சொத்து பக்கம் இருக்கு. அப்போ ராஜன் கணக்கு பற்று, செல்வா கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவு. இப்படி பிரிக்கணும். இப்போ லாப நட்ட கணக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு? 10,000 ரூபாய். இப்படி வச்சுங்க. லாப நட்ட கணக்கு என்பது சொத்து பக்கம் இருக்கு. சொத்துன்னா பற்று. அதை பிரிச்சு கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணணும்? வரவெழுதிடணும். அதனாலதான் லாப நட்ட கணக்கை நான் வரவெழுதிட்டேன். இந்த 10,000 3:2 பிரிக்கணும். 10,000 3:2 பிரிக்கணும்னா 3:2 என்பது 3/5 2/5 இல்லையா? 3 2 கூட்டினா 5. அப்போ 3/5 2/5. 10,000 3/5 பிரிச்சிங்கன்னா 2 5 10 0 0 0. 3ஆல் பெருக்குனீங்கன்னா 6,000 ரூபாய். அப்போ ராஜன் கணக்கு பற்று 6,000. அதே மாதிரி 10,000 × 2/5. 5ல் அடிச்சீங்கன்னா 2 5 10 0 0 0. பெருக்குனீங்கன்னா 4,000 ரூபாய். அப்போ இது ஒரு 4,000. இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். அந்த பேரேட்ல என்ன பேலன்ஸ் வருதோ மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. அந்த பேரேட்ல மறுமதிப்பீடு ஒரு பேரேடு போடுங்க. இந்த பேரேட்ல இது பற்று, இது வரவு. இங்க இருந்து மறுமதிப்பீடு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பற்று பக்கம் 2,000 ரூபாய். பற்றுல 2,000 ரூபாய் சரக்கு இருப்பு. அடுத்தது பற்றுல 100 ரூபாய் அரைக்கலன். அடுத்தது பற்றுல 800 ரூபாய் கடனாளிகள். அடுத்தது வரவுல 5,000 ரூபாய் கட்டிடம். அடுத்தது அவ்வளவுதான்.
மறுமதிப்பீடுங்கிறது அவ்வளவுதான். இந்த பக்கம் கூட்டினா 5000 ரூபாய், 5000 ரூபாய் வரவு பக்கம். இந்த பக்கம் கூட்டினா 0 0 8 1 9 2 2900 ரூபாய் பட்டுல. அப்ப ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 2100 ரூபாய் டிஃபரன்ஸ். இந்த 2100 ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தோம். இந்த 2100 ரூபாய 3:2 பிரிக்கணும். அப்போ 2100 × 3/5, 2100 × 2/5. 5ல் அடிச்சீங்கன்னா 4 5 20 மீதி 1, 10ல் 2 5 10 0. 3ஆல் பெருக்கினா 3 0 3 2 6 3 4 12 1260. இங்க எடுத்தீங்கன்னா 2 5 4 5 20 மீதி 1, 10ல் 2 5 10 0. அப்போ 2 2 4 840. அப்போ ராஜனுக்கு 1260, செல்வாவுக்கு 840. இப்படி பிரிச்சாங்க. பிரிச்சுட்டு இது எந்த பக்கம் வருது? மறுமதிப்பீடுக்கு பற்றுல வருது. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 2100, ராஜன் கணக்கு செல்வா கணக்கு வரவு 1260 840. So இது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு பேரேடு போட்டு அதுல என்ன பேலன்ஸ் வருதோ அதை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்துடணும். இது இந்த ஸ்டெப். அடுத்தது 4th ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு. ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு. மூணு பேர் இருக்காங்க. அப்போ 3 பேருக்கும் போடுங்க. யார் யார் இருக்கா? பழைய கூட்டாளிகள் ராஜன், செல்வா, புதிய கூட்டாளி கணேசன். ராஜன், செல்வா, கணேசன். இது பற்று, இது வரவு, முதல் கணக்கு. இப்போ முதல்ல எடுத்த உடனே கணக்கு உள்ளுக்குள்ள முதல் கணக்கு ராஜனுக்கு 30,000, செல்வாவுக்கு 16,000. இதை இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு முதல்ல அதை கொண்டு வந்து எழுதி 30,000 16,000 ஃபர்ஸ்ட் அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் இங்க ராஜன், செல்வா, கணேசன் என்ற பேர்ல என்ன இருந்தாலும் இங்க கொண்டு வந்து எழுதணும். இதான் 4வது ஸ்டெப். கணேசன் வரவுல 10,000 ரூபாய் இருக்கு. என்ன இருக்கு? ரொக்கம். அப்போ ரொக்கம் கணேசனுக்கு மொத்தம் 10,000 ரூபாய். அடுத்தது எதுவும் இல்லை. இங்க இருக்கு வரவுல 2,400 1,600 ராஜனுக்கும் செல்வாவுக்கும் பொதுக்காப்பு. பொதுக்காப்பு 2,600 1,400. அடுத்தது பற்றுல 6,000 4,000 லாப நட்ட கணக்கு. 6,000 4,000. அடுத்தது மறுமதிப்பீடு வரவுல 1,260 840 மறுமதிப்பீடு. இங்க 1,260 இது 840 பழைய கூட்டாளிக்கு கிடைக்கும் இல்லையா? ராஜனுக்கு செல்வாவுக்கு மட்டும்தான் போடும். சோ இது முதல் கணக்கு. இப்போ கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா இந்த பக்கம் கூட்டுங்க. 0 6 6 2 8
33,860 ரூபாய். இந்த 33,860 இங்க 6,000 ரூபாய் போகுது இல்லையா? 33,860 இங்க எவ்வளவு இருக்கு? 6,000 கழிச்சுங்க. 0 6 8 13 6 7 27,860 ரூபாய் பேலன்ஸ். அதே மாதிரி இவருக்கு 0 4 8 4 12 1 2 8 18,240 இங்க 4,000 ரூபாய் இருக்கு. சோ 18,240ல 4,000 கழிச்சிட்டீங்கன்னா 14,240 ரூபாய். இவருக்கு வெறும் 10,000 தான். இங்க எதுவும் இல்லை. அப்போ 10,000 தான் அப்படியே போடணும். சோ இதுதான் இவர்களுடைய முதல் கணக்கு. இது இவர்களுடைய முதல் கணக்கு. இருபத்தி 7,860. ரைட். பொதுக்காப்பு பிரிச்சாச்சு. சரி, இப்போ புதிய இருப்புநிலை குறிப்பு. புதிய இருப்புநிலை குறிப்பு பாத்தீங்கன்னா புதிய இருப்புநிலை குறிப்பு முதல் கணக்கு. முதல் கணக்குல ராஜனுக்கு 27,860, செல்வாவுக்கு 14,240, கணேசனுக்கு 10,000. அடுத்தது பொதுக்காப்பு 4,000 பிரிச்சாச்சு. பொதுக்காப்பு 4,000 பிரிச்சாச்சு. 4,000 லாப நட்ட கணக்கு பிரிச்சாச்சு. பிரிச்சாச்சு 3:2. இப்போ பொதுக்காப்பு பிரிச்சாச்சு. கடனீந்தோர் 37,500. கடனீந்தோர் 37,500. சொத்து பக்கம் கட்டடம் 25,000 கொடுத்துருக்கு. ஆனா கட்டடத்தின் மதிப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 20% மதிப்பேற்றம் செஞ்சிருக்கோம். அப்போ கட்டடம் 25,000 கொடுத்துருக்கோம். ஆனா இங்க 5,000 அதனுடைய மதிப்பை அதிகப்படுத்தியிருக்கோம். அப்போ கட்டடம் 25,000 5,000 கூடி இருக்கு. அப்போ கட்டடம் 30,000. அதே மாதிரி அரைக்கலன் 1,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கு. ஆனா அரைக்கலன்ல அதன் மதிப்பை எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? 100 ரூபாய் குறைச்சிட்டீங்க. அப்போ 1,000 ரூபாயில 100 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ வெறும் 9,000 ரூபாய் தான். அடுத்தது சரக்கிருப்பு 20,000. சரக்கிருப்பு 20,000. இந்த 20,000 ரூபாய் சரக்கிருப்புக்கு 2,000 ரூபாய் குறைச்சிட்டீங்க. அப்ப 20,000த்துல 2,000 ரூபாய் குறைஞ்சி போச்சுன்னா 18,000 ரூபாய் இல்லையா? 20,000 மைனஸ் 2,000 18,000. அடுத்தது கடனாளிகள் 16,000. கடனாளிகள்ல 800 ரூபாய் குறைஞ்சிருக்கு. கடனாளிகள் 16,000த்துல 800 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ 15,200 ரூபாய். அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 3,000 ரூபாய் அப்படியே போட்டுக்கிறோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 3,000 ரூபாய் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது வங்கி ரொக்கம் 12,500 ரூபாய். வங்கி ரொக்கம் 12,500.
இந்த 12,500 ரூபாயில புதிய கூட்டாளி தனக்கு 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு 10,000 சேர்த்துட்டீங்கன்னா 22,500 ரூபாய். சோ 22,500 ரூபாய். லாப நட்ட கணக்கை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு தடவை பார்த்துருங்க. கணேசன் 1/4 லாப பங்குக்காக 10,000 முதல் கொண்டு வந்தார். அந்த முதல வங்கியில சேர்த்துட்டோம். இங்க முதலுக்கு போட்டாச்சு. சரக்கிருப்பு மற்றும் அறைகளின் மதிப்பில் 10% குறைச்சிருக்கோம். சரக்கிருப்புல 10% குறைச்சிருக்கோம். அதே மாதிரி அறைகளிலையும் 10% குறைச்சிட்டோம், கழிச்சாச்சு. 5% ஐயக்கடன் ஒருக்கு ஐயக்கடன் 16,000க்கு 5% 800 ரூபாய் குறைச்சிட்டோம், அதுவும் ஓவர். கட்டடத்தின் மீது 20% மதிப்பேற்றம் செஞ்சிருக்கோம். கட்டடம் 25,000, அதுக்கு 20% மதிப்பேற்றம் செஞ்சாச்சு, கூட்டியாச்சு, அதுவும் ஓவர். ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கூட்டினீங்கன்னா நமக்கு டேலி ஆகணும். இந்த பக்கம் கூட்டுங்க. 0 6 4 10 மீது 1, 6 8 8 8 16 மீது 1, 8 12 12 7 19 மீது 1, 4 5 6 6 2 8 89,600. 0 0 7 7 9 16 மீது 1, 3 6 11 19 மீது 1, 3 4 5 5 3 8. ஸோ 89,600. ஸோ இந்த 5 ஸ்டெப்பை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கணக்கையும் நம்மளால கரெக்டா போட முடியும். இப்போ நம்ம அடுத்த கணக்கு 25. 25வது கணக்கு பாருங்க. சுந்தர் மற்றும் சுரேஷ் எனும் கூட்டாளிகள் 3:2 என்ற விகிதத்தில் லாபம் பகிர்ந்து வந்தனர். 2017 ஜனவரி 1 அவர்களின் இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு. ஒரு இருப்பு நிலை குறிப்பு கொடுத்திருக்கு. அவர்கள் சுகுமார் என்பவரை 1/4 லாப பங்கிற்கு பின்வரும் விவரங்களின் அடிப்படையில் கூட்டாளியாக சேர்த்தனர். சுகுமார் 30,000 முதலாக கொண்டு வருகிறார். சரி, நற்பெயரில் அவர் பங்கு 5,000 என மதிப்பிடப்படுகிறது. அவர் நற்பெயருக்கு என ரொக்கம் கொண்டு வரவில்லை. சரக்கிருப்பு 20,000 என மதிப்பிடப்பட்டது. அரைக்கடன் மீது 2,000 தேய்மானம் நீக்கப்பட்டது. கட்டடம் மீது 20% தேய்மானம் நீக்கப்பட்டது. தேவையான பேரேட்டு கணக்குகளை தயார் செய்து கூட்டாளி சேர்ப்பிற்கு பின் வரும் இருப்புநிலை குறிப்பை தயார் செய் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி 5 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட், சரிக்கட்டுகளுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த கணக்குக்கு கீழே இருக்கக்கூடிய சரிக்கட்டுதல்களுக்கு குறிப்பேடு போடணும். நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ளே இருக்கின்ற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அது ஒண்ணு செஞ்சிடணும். அடுத்தது 3வது ஸ்டெப் நம்பர் 3, மறுமதிப்பீட்டு கணக்கு போட்டு இதுல என்ன பேலன்ஸ் இருந்தோ இத பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்தரணும். ஸ்டெப் நம்பர் 4, முதல் கணக்கு போடணும். ஸ்டெப் நம்பர் 5, புதிய இருப்புநிலை குறிப்பு போடணும். இது போடும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ல அதை கூட்டிக்க குறைச்சிக்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து இதுல போட்டோம்னா இதுல வர்ற முதல் கணக்கு தான் இங்க போடணும். இது ஸ்டெப் நம்பர் 5. இப்போ நம்ம இந்த 25வது கணக்கு பக்கம் 179. இருபத்தி 25வது கணக்கு பக்கம் 179.
இப்ப பாருங்க, முதல்ல எடுத்த உடனே சுகுமார் என்பவரை 1/, லாப பங்கிற்கு பின்வரும் விவரங்கள் அடிப்படையில் கூட்டாளியாக சேர்த்தனர். 1. சுகுமார் 30,000 முதல் கொண்டு வருகிறார். அப்போ ரொக்கம் கணக்கு பற்று 30,000, சுகுமார் முதல் கணக்கு 30,000. அடுத்தது, நற்பெயரில் அவருடைய பங்கு 5,000 என மதிப்பிடப்படுகிறது. அவர் நற்பெயருக்கு என்று ரொக்கம் கொண்டு வரவில்லை. ரொக்கம் கொண்டு வந்தாங்கன்னா ரொக்க கணக்கு பற்று நற்பெயர் கணக்கு, ரொக்க கணக்கு பற்று எழுதி பழைய கூட்டாளிகள் கணக்க வரவெழுதலாம். இங்கே அவர் எதுவும் கொடுக்கல. அப்போ ரொக்கமா கொண்டு வராததுனால நற்பெயர் கணக்கை பற்று எழுதி பழைய கூட்டாளிகள் சுந்தர், சுரேஷ், சுந்தர் முதல், சுரேஷ் முதல் 5,000 ரூபாய். இந்த 5,000-த்தை 3:2 பிரிக்கணும். தியாக விகிதத்துல தான் பிரிக்கணும். இதுல யாரு எவ்வளவு தியாகம் செஞ்சாங்கன்னு கொடுக்கல. தியாகம் கொடுக்கல அப்படின்னா பழைய கூட்டாளிகள் என்ன விகிதமோ அதே விகிதத்திலே எடுத்துக்கலாம். 3:2. அப்போ 3/5, 2/5. 3 கூட்டினா 5, 3/5, 2/5. ஸோ 3/5 இன்ட்டு 2/5. ஓரஞ்சு 5, 0, 0, 0. 3ஆல பெருக்கினீங்கன்னா 3,000 ரூபாய். 5 எடுத்தீங்கன்னா ஓரஞ்சு 5, 0, 0, 0. 2ஆல பெருக்கினீங்கன்னா 2,000 ரூபாய். அப்போ இவருக்கு 3,000, இவருக்கு 2,000. அடுத்தது, சரக்கிருப்பு 20,000 என மதிப்பிடப்பட்டது. கணக்குல சரக்கிருப்பு 25,000 கொடுத்துருக்கு. 25,000 ரூபாய் மதிப்புடைய சரக்கு இப்ப 20,000 மதிப்பிடுறீங்க, 5,000 ரூபாய் குறைக்கிறீங்க. சொத்தின் மதிப்பு 5,000 ரூபாய் குறையுது. நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. மறுமதிப்பீடு பற்று சரக்கிருப்பு கணக்கு வரவு 5,000 ரூபாய். அடுத்தது, அரைக்கலன் மீது 2,000 ரூபாய் தேய்மானம் போடுறீங்க. அரைக்கலன் என்பது சொத்து. நம்ம சொத்தின் மதிப்பு 2,000 ரூபாய் தேய்மானம் அடையுது. நஷ்டம். நஷ்டம் வந்துன்னா மறுமதிப்பீடு பற்று. மறுமதிப்பீடு கணக்கு பற்று 2,000, அரைக்கலன் கணக்கு வரவு. கட்டடம் மீது 20% தேய்மானம் போடு. கட்டடத்தின் மதிப்பு, கட்டடம் என்பது சொத்து, நம்ம சொத்தின் மதிப்பு தேய்மானம் அடைந்து நஷ்டம். நஷ்டம் அப்படின்னா மறுமதிப்பீடு கணக்கு பற்று. ஸோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று கட்டிடம் கணக்கு வரவு 20%. கட்டிடம் எவ்வளவு? 40,000. 40,000 ரூபாய் கட்டிடத்துக்கு 20% தேய்மானம் அடையுது. 20/100. 0க்கு 0, 0க்கு 0. இந்த 2ஆல பெருக்கிக்குங்க. 2 0, 2 0, 2 0. 2 × 4 8. ஸோ 8,000 ரூபாய் இதனுடைய மதிப்பு குறையுது. கட்டிடத்தின் மதிப்பு 8,000 ரூபாய் குறையுது. இது போட்டாச்சு. இது ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். பொதுக்காப்பு 10,000 ரூபாய் இருக்கு. அதை பிரிங்க. பொதுக்காப்பு 10,000 ரூபாய். இத பழைய கூட்டாளிகள் யார் யாரு? சுந்தர், சுரேஷ். சுந்தருக்கும் சுரேஷ்க்கும் பிரிக்கணும். 10,000-த்தை 3:2 பிரிக்கணும். அப்போ 3/5. 10,000 × 2/5. 5 இதில் எடுத்தீங்கன்னா 2 5 10, 0 0 0. அப்போ 2 6, 6,000 ரூபாய். சுந்தருக்கு 6,000 ரூபாய். இங்கே எடுத்தீங்கன்னா 2 5 10, 0 0 0. 2ஆல் எடுத்தீங்கன்னா 4,000 ரூபாய். அதே மாதிரி தொழிலாளர் ஈட்டு நிதி 15,000 ரூபாய் வச்சிருக்கீங்க. அதையும் பிரிச்சுங்க. தொழிலாளர் ஈட்டு நிதியை பிரிச்சீங்கன்னா
நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது இரண்டுமே பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்துச்சுன்னா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். அதனாலதான் நான் கூட்டாளிகளை வரவெழுதியிருக்கேன். சுந்தர் கணக்கு, சுரேஷ் கணக்கு. இது சொத்து பக்கம் இருந்துச்சுன்னா கூட்டாளிகளை பற்றெழுதணும். ஏன்? இது பொதுக்காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதியம் உங்களுக்கு பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் என்பது வரவு. அப்ப வரவை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பற்றெழுதிடணும். அதனாலதான் பொதுக்காப்பையும் தொழிலாளர் ஈட்டு நிதியும் பற்றெழுதி முதல் கணக்கை வரவெழுதிட்டேன். இந்த 15,000 பிரிக்கணும். 15,000 இன்ட்டு 3 3:2 3/5. 15,000 இன்ட்டு 2/5. 5,000 எடுத்தீங்கன்னா 3 5 15 0 0 0 பெருக்குனீங்கன்னா 9,000 ரூபாய். அதே மாதிரி 5 எடுத்தீங்கன்னா 3 5 15 0 0 0 2ஆல் பெருக்கினீங்கன்னா 6,000 ரூபாய். அப்போ இவருக்கு 9,000, இவருக்கு 6,000 பிரிச்சு கொடுத்தாச்சு. இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, மறுமதிப்பீடுக்கு ஒரு பெயரீடு. மறுமதிப்பீடுக்கு ஒரு பெயரீடு போடணும். பெயரீடு போடும்போது மறுமதிப்பீடுக்கு ஒரு பெயரீடு. இது பற்று, இது வரவு. இப்ப மறுமதிப்பீடு எங்க வருதுன்னு பாருங்க. பற்றுல 5,000 ரூபாய் சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 5,000 ரூபாய். மறுமதிப்பு பற்றுல 2,000 ரூபாய் அரைக்கலை. அடுத்தது பற்றுல 8,000 ரூபாய் கட்டிடம். அடுத்தது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எங்கேயும் மறுமதிப்பீடுன்னு வேற எதுவும் இல்லை. அப்ப இதை கூட்டுங்க. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 15,000 ரூபாய் வருது. இங்க எதுவுமே இல்லை, இந்த பக்கம் எதுவும் இல்லை. அப்போ 15,000. இந்த 15,000 என்ன செய்யலாம்? பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்தோம். பழைய கூட்டாளி சுந்தர், சுரேஷ். சோ இந்த சுந்தருக்கும் சுரேஷுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். சுந்தருக்கும் சுரேஷுக்கும் என்ன விகிதத்துல இருக்கு? 15,000 இன்ட்டு 3:2. அப்போ 3/5. 15,000 இன்ட்டு 2/5. 5ல் எடுத்தீங்கன்னா 3 5 15 0 0 0. 3ஆல் பெருக்கினீங்கன்னா 9,000. 5ல் எடுத்தீங்கன்னா 3 5 15 0 0 0. 2ஆல் பெருக்கினீங்கன்னா 6,000 ரூபாய். அப்போ இவருக்கு 9,000, இவருக்கு 6,000. மறுமதிப்பீடுக்கு இது வரவு பக்கம் இருக்கு. உடனே இதுக்கு ஒரு குறிப்பேடு போட்டணும், மறக்கக்கூடாது. மறுமதிப்பீடுக்கு இது வரவு இருக்கு. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு வரவு, சுந்தர் கணக்கு, சுரேஷ் கணக்கு பற்று. சோ சுந்தர் கணக்கு பற்று 9,000, சுரேஷ் கணக்கு பற்று 6,000, மறுமதிப்பீடு கணக்கு வரவு 15,000. இது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4, முதல் கணக்கு போடணும். முதல் கணக்கு ஸ்டெப் நம்பர் 4, முதல் கணக்கு. மூணு பேர் இருக்காங்க. இப்ப பாருங்க, யார் யாரு? சுந்தர், சுரேஷ், சுகுமார். சுந்தர், சுரேஷ், சுகுமார். சுந்தர், சுரேஷ், சுகுமார். இது முதல் கணக்கு. முதலை எடுத்த உடனே கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற முதல் அத இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு கொண்டு வந்து முதல்ல இங்க போடு. இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு முதல்ல இருக்கிற முதல், அதான் வரவு பக்கம். முதல் என்பது பொறுப்பு, பொறுப்புனா வரவு. அப்போ வரவு பக்கம் சுந்தருக்கு 30. கணக்கு உள்ள பாருங்க. முதல் கணக்குன்னு சுந்தருக்கு 30,000 இருக்கு, சுரேஷ்க்கு 20,000 இருக்கு.
20,000 அப்படியே எழுதுங்க. அப்புறம் இந்த குறிப்பேட்டுல எங்க சுந்தர், சுரேஷ், சுகுமார்னு வருதோ அதை அப்படியே பற்றுனா பற்று பக்கம், வரவுனா வரவு பக்கம் எழுதுங்க. சுகுமார் முதல் வரவுல 30,000 இருக்கு ரொக்கம். அப்போ ரொக்கம் சுகுமாருக்கு 30,000 ரூபாய். அடுத்தது சுந்தருக்கும் சுரேஷுக்கும் வரவுல 3,000 2,000 இருக்கு நற்பெயர். நற்பெயர் 3,000 2,000 இவனுக்கு இல்லை. அடுத்தது வரவு பக்கம் 6,000 4,000 பொதுக்காப்பு. பொதுக்காப்பு 6,000 4,000. அடுத்தது ஈட்டு நிதி 9,000 6,000. தொழிலாளர் ஈட்டு நிதி 9,000 6,000. அப்புறம் மறுமதிப்பீடு பற்றுல இருக்கு 9,000 6,000. பற்றுல 9,000 6,000 மறுமதிப்பீடு. இது பற்று, இந்த பக்கம் வரும். இப்போ கூட்டணும். இந்த பக்கம் கூட்டுங்க. 30,000 இங்க 0 0 0 6 4 10 12 மீது 1 1 2 3 32,000 0 0 0 9,000 15 15 3 18 மீது 1 48,000. இங்க இது 48,000. ஆனா இங்க ஏற்கனவே 9,000 இருக்கு. அப்ப இந்த 48ல 9 கழிச்சீங்கன்னா 39,000 இங்க போடணும். அப்பதான் இது 39 48. இங்க 32,000 இருக்கு. இங்க ஏற்கனவே 6,000 இருக்கு. 32,000ல 6,000 கழிச்சீங்கன்னா 26,000. இங்க 30,000 இருக்கு. இங்க எதுவும் இல்ல. அப்ப அப்படியே 30,000 அப்படியே கொடுக்கணும். இப்ப இதுதான் புதிய முதல். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இந்த முதல் தான் நீங்க புதிய இருப்புநிலை குறிப்புக்கு கொண்டு வரணும். இது ஸ்டெப் நம்பர் 4. தி லாஸ்ட் ஸ்டெப், ஸ்டெப் நம்பர் 5, புதிய இருப்புநிலை குறிப்பு. புதிய இருப்புநிலை குறிப்பு இது ரெண்டு பக்கமும் டேலி ஆகும். புதிய இருப்புநிலை குறிப்பு. இப்ப பாருங்க, முதல்ல பொறுப்புகள் பக்கம் முதல் கணக்கு. முதல் கணக்குல சுந்தருக்கு 39,000. சுந்தர் 39,000. சுரேஷ் 26,000. அடுத்தது சுகுமார் 30,000. 39 26 இப்போ இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய, சுகுமார் 30,000 முதல் கொண்டு வருகிறார். நற்பெயரில் அவருடைய பங்கு 5,000 என மதிப்பிடப்படுகிறது. அவர் நற்பெயருக்குன்னு ரொக்கம் கொண்டு வரல. அப்போ அவர் கொண்டு வந்ததுல சுகுமார் கொண்டு வந்த ரொக்கம் 30,000த்துல சுகுமாரனுடைய முதல் கணக்கு 25,000 அப்புறம் பொது கடன் ஒரு 50,000. பொதுக்காப்பு பிரிச்சாச்சு. தொழிலாளர் ஈட்டு நிதியையும் பிரிச்சாச்சு. அடுத்தது சொத்து பக்கம். கட்டிடம் 40,000 கொடுத்துருக்கு. இந்த 40,000த்துல கட்டடத்தின் மதிப்பை என்ன செஞ்சிருக்கோம், நம்ம 20% தேய்மானம் போட்டிருக்கோம். கட்டடத்துல 8,000 ரூபாய் அதனுடைய மதிப்பை தேய்மானம் போட்டிருக்கோம். அப்போ 40,000த்துல 8,000 போச்சுன்னா 32,000.
அடுத்தது அரைக்கலன் 13,000. அரைக்கலன் 13,000 அதனுடைய மதிப்பை அரைக்கலன் மதிப்பை 2,000 குறைச்சிருக்கோம். அப்போ 13,000த்துல 2,000 குறைச்சிட்டோம்னா மீதி 11,000 தான் அரைக்கலன். அடுத்தது சரக்கிருப்பு 25,000. சரக்கிருப்பு 25,000. இதுல சரக்கிருப்பு மதிப்பை 5,000 குறைச்சிருக்கோம். அப்போ 25,000த்துல 5,000 குறைஞ்சிச்சு, 20,000 சரக்கிருப்பு. கடனாளிகள் 15,000. கடனாளிகள் என்ன பண்ணியிருக்கோம்? எதுவும் பண்ணல. அப்ப கடனாளிகள் மதிப்பு 15,000 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 14,000. அடுத்தது வங்கி. வங்கியில 18,000 இருக்கு. புதிய கூட்டாளி முதலுக்காக ஒரு 30,000 கொண்டு வந்திருக்காரு. அந்த 30,000த்தையும் சேர்த்துட்டீங்கன்னா 30,000. புதிய கூட்டாளி 18,000 கொண்டு வந்திருக்காரு, 30,000 கொண்டு வந்திருக்காரு. அந்த 30,000த்தையும் 18,000த்தையும் சேர்த்துட்டீங்கன்னா 48,000 வங்கி கணக்கு முடிஞ்சிருது. ஸோ கணக்கு போட்டாச்சு. இப்போ ஒரு தடவை கீழே செக் பண்ணுங்க. அடுத்தது அவர் நற்பெயர் அப்படின்னு 5,000 அவரு கொண்டு வரல. அவர் ரொக்கமாக நற்பெயர் கொண்டு வரல. அப்போ நற்பெயர் கணக்குன்னு நம்ம போட்டுக்கணும். நற்பெயருக்குன்னு ரொக்கமா கொண்டு வந்தாக்க அந்த ரொக்கத்தை பிரிச்சு கொடுத்துருப்போம். ஆனா அவர் நற்பெயருக்குன்னு எந்த ரொக்கமும் கொண்டு வராதனால நற்பெயர் கணக்குன்னு ஒரு 5,000 சேர்த்துருங்க. இப்போ கூட்டினீங்கன்னா 0 0 0 8 5 13 17 22 23 25 மீது 2 6 7 8 10 11 16. ஸோ 1,45,000. இங்கே கூட்டிங்கன்னா 0 0 0 9 6 15 மீது 1 6 9 11 11 3 14. ஸோ 1,45,000. ஸோ எந்த கணக்காக இருந்தாலும் இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டலாம். ஸோ இது 24 25. இதே மாதிரி எடுத்துக்காட்டுல 2 கணக்கு இன்னும் பாக்கி இருக்கு. பயிற்சி வினாக்கள்ல இன்னும் 2 கணக்கு பாக்கி இருக்கு. அதை நம்ம 2 வீடியோ தனித்தனியா போட்டுட்டோம்னா இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போயிடும். தேங்க்யூ.